வணக்கம். ALM ஆயுஷ்லேருந்து டாக்டர் ராம்குமார், சித்த மருத்துவர். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மூலிகை வந்து மரவள்ளிக்கிழங்கு. மரவள்ளிக்கிழங்கு வந்து இங்கிலீஷ் நேமில் பார்த்தீங்க அப்படின்னா டேப்பியோக்கா. இன்றைக்கி ஜூன் 28 இன்றைக்கி வந்து நேஷ்னல் டேப்பியோக்கா டே. அது என்ன ஒரு மூலிகைக்காக ஒரு நாளை ஒதுக்கி வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் வந்து இருக்குங்க. அப்படி என்ன முக்கியத்துவம்? இது வந்து தண்ணி இல்லாத இடங்களிலும் வறட்சியான பூமிகளிலும் கூட மற்ற மூலிகைகளோ மற்ற செடிகளோ வளரக்கூடிய இடத்துல கூட இது வந்து நல்லா வளரும். இப்போது நெல் விளையாத இடங்கள்லாம் இருந்தாலும் சரி, கோதுமை விளையாத இடங்களாக இருந்தாலும் சரி, இந்த பயிர் வந்து ஈஸியாக விளையுங்கிறதுனால இந்த கிழங்கை வந்து குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரும் பசியை ஆற்றுறதுக்காக வந்து பயன்படுத்தினாங்க. அதனால் எல்லா சீசன்லேயும் வறட்சி இருந்த போதிலும் வந்து இது பயன்படுறதுனால இது வந்து பஞ்சம் தாங்கியாக செயல்பட்டு வந்ததுனால இதுக்குன்னு ஒரு தனி டேவே வந்து ஒதுக்கி வந்து இதை வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. சரி, இப்போ இந்த மரவள்ளிக்கிழங்கு எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது வந்து என்னென்னா 90% இதில் வந்து மாவுச்சத்து தாங்க அதிகமாக இருக்குது. அதனால் சின்ன குழந்தைங்களுக்கு இப்போ நம்ம கொடுக்குற செர்லாக், லாக்டோஷன் அந்த மாதிரி அந்த காலத்துலேருந்து வந்து இந்த கிழங்கை பொடியாக்கி மாவு மாதிரி கிண்டி இதை வந்து அவங்களோட பசியை வந்து போக்குறதுக்காக கொடுத்துட்டு இருந்தாங்க. இதுக்கு வேறு என்ன செய்கை இருக்குது அப்படின்னா உரமாக்கி அப்படின்னு சொல்கிறோம், உடல் உரமாக்கி. ஸோ ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து இதில் அதிகமாக இருக்கிறதுனால இது அவங்களோட உடம்பை வந்து பில்டப் பண்ணுறதுக்காக ஒரு ப்ரோட்டீன் கண்டென்ட்டாகவும் இது வந்து பயன்படுது. சரி, ஓகே. இது வந்து வேறு என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒபிசிட்டி அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து எனக்கு அதிகமாக வந்து பசி எடுக்குது, அதனால் நான் வந்து நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், அதனால் நான் குண்டாயிடுறேன் அப்படின்னு சொல்கிற பேஷண்ட்ஸ்லாம் வந்து இதை வந்து ஒரு பவுடர் பண்ணியோ இல்லை வந்து ஒரு டயட்டாவோ சாப்பாடு மாதிரி இதை செஞ்சு சாப்பிடும்போது இது வந்து பசியை வந்து மந்தப்படுத்தும், கட்டுப்படுத்தும். அதனால் இந்த கிழங்கு வந்து ஏதாவது ஒரு டயட்டில் ஏதாவது ஒரு மார்னிங், ஆஃப்டர்நூன் ஒரு ஈவினிங் ஏதாவது ஒரு டைமில் நீங்கள் வந்து எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பசி வந்து அதிகமாக எடுக்காது. ஸோ இதனால் உங்கள் உடல் எடை குறையிறதுக்கும் வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. ஆனால் இது குறிப்பிட்ட இந்த சர்க்கரை நோய் உள்ளவங்க வந்து இதை வந்து எடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா இதில் மாவுச்சத்து வந்து 90% வந்து இருக்குது. மாவுச்சத்து இருக்கக்கூடிய பொருட்களில் இதுக்கு வந்து 3வது இடம். ஸோ அதனால் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் மட்டும் இதை வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடணும். அது மட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இன்னும் வேறொரு மூலிகையை பற்றி இன்னொரு பதிவில் வந்து பார்ப்போம். நன்றி. இந்த பதிவு சித்த ஆயுர்வேத மருத்துவம் பற்றிய விழிப்புணர்விற்காக பொதுநலன் கருதி ALM ஆயுஷ்.